ஹே கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்ஏ இன்டர்மீடியட்டுக்கான ஸ்டடி பிளான். ஓகே, நிறையா பேர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் மட்டும் ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கான ஒரு பிளான். ஓகே, இப்போது ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சேனல் பிளேலிஸ்ட்டு கொஞ்சம் பாருங்கள். அதில் சப்ஜெக்ட் வைஸ் ஸ்டடி பிளான் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆல்ரெடி அதில் பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸ் வைஸ், ஏன்னா குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸும் கேட்குறீங்க, குரூப் 2வும் கேட்குறீங்க, குரூப் 3யும் கேட்குறீங்க, குரூப் 4ம் கேட்குறீங்க. எல்லாருமே இங்கே நமக்கு ஈக்குவல்ப்பா. சரிங்களா, இப்போ நம்ம குரூப் 1 ஃபுல்லாக முடிச்சோன்னா இங்கே குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோ எங்களுக்கு வேணும் ப்ரோ கேட்குறீங்க. அந்த சைடு குரூப் 3 ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க. இப்போ எல்லாருக்கும் நமக்கு வீடியோ இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் ஒரே நாளாக நம்ம பண்ண முடியாதுல்ல. மொத்தமாக போட்டோன்னா வீடியோ என்ன ஆகும், மிஸ் ஆகும். நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகாது. பெர் டேக்கு 1 வீடியோ அப்படிங்கிற போடும்போது தான் நமக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அப்போது அந்த மாதிரி தான் நம்மளோட பிளான் இருக்குது. குரூப் 1ல் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் நான் அப்லோட் பண்ணிட்டேன். குரூப் 2ல் 2 சப்ஜெக்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன். குரூப் 3ல் 1 சப்ஜெக்ட் அப்லோட் பண்ணிட்டேன். இன்னும் ஃபவுண்டேஷன், ஃபைனல் எல்லாருக்குமே பிளான் வரும். ஓகேங்களா, டெய்லி இனிமேல் மிஸ்ஸே ஆகாமல் டெய்லி ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். உங்களுக்கு இதில் ஷோ ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதாவது எம்கே அகாடமியோட நெக்ஸ்ட் கிளாஸ் அப்டேட், குரூப் 2வோட ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். மார்னிங் 5:50லேருந்து 8:05 வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைமிங் இருக்கும். சரிங்களா, இதோட டேட் பார்த்தீங்கன்னா எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது, மார்னிங் கிளாஸ் தான் ஓகே. பட் டேட் பார்த்தீங்கன்னா February 6 இல்லைனா February 7லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி மணிகண்டன் சிஎம்ஏ. ஓகே, தென் டெலிகிராம் குரூப் லிங்க் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் வேணுங்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா, ஓகே. ஆல்ரெடி நான் கிளாஸஸ் போய்ட்டுருக்கேன் ப்ரோ அப்படிங்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இல்லை. உங்களுக்கு வேணுமா இந்த அக்கௌண்ட், இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள். சும்மாலாம் மெசேஜ் பண்ணிட்டு இது பண்ண வேண்டாம். ஓகே, சரி. இப்போ இந்த பிளான் சொல்கிறோம்ல, இந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா வச்சுக்கோங்க. நீங்கள் சிங்கிள் குரூப் எழுதுறதா இருந்தால் 1 சப்ஜெக்டில் 40 மார்க்ஸ் எடுக்கணும். டோட்டலாக 4 சப்ஜெக்ட்ஸ் வரும்போது 200 மார்க்ஸ் எடுக்கணும். ஓகே, இண்டிவிஜுவலாக இப்போது ஃபஸ்ட்டு 40 மார்க்ஸ் ஓவராலாக 200 அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்கேஸ் குரூப் 1 ஆர் குரூப் 2 ஏதோ ஒரு குரூப், இல்லை குரூப் 3 குரூப் 4 ஏதோ ஒரு குரூப், எனி ஒன் குரூப், ஏதோ குரூப்பில் 40 எடுத்துட்டீங்க எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும். பட் டோட்டல் 198 வந்துருச்சு. ஓவரால் 200 இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் 198 வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் கிளியரா அப்படின்னா எஸ் நாட் கிளியரு. அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்தெந்த சப்ஜெக்ட்ஸில் 60 எடுத்திருக்கீங்கன்னு செக் பண்ணுவாங்க. ஏதாவது சப்ஜெக்ட்ஸில் 60 எடுத்திருந்தீங்கன்னா அந்த சப்ஜெக்டை நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 3 அட்டம்ஸ்க்கு ரைட் பண்ண தேவை கிடையாது. சரிங்களா, நல்லா வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, இந்த ரூல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதான். 60 இப்போ 2 சப்ஜெக்டில் 60 எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட் 2 அட்டம்ஸ்க்கு அந்த இது நீங்கள் எக்ஸாம் ரைட் பண்ண தேவை. மிச்சம் பேலன்ஸ் 2 சப்ஜெக்ட்ஸ் மட்டும் ரைட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ ஜூன் 2025 எக்ஸாம் டேட் எப்போ? ஜூன் 11 எக்ஸாம். ஜூன் 11 எக்ஸாம். சரிங்களா, ஜூன் 11 எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும்? ஆகஸ்ட் 23. ஜூன் 11 எக்ஸாம் டேட் கவுண்ட் பண்ணிடுங்க. February, March, April, May 4 மந்த்ஸ் தான் இருக்குது. இந்த 4 மந்த்ஸில் நீங்கள் ப்ரிப்பரேஷனை நீங்கள் நல்லா பண்ணி ஆகணும். ஓகே, அப்போ இந்த பிளான், இந்த மார்க்ஸ் இதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சால் தான் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ண முடியும். இப்போது நான் ஒன்று சொல்கிறேன் ப்ரோ, இதான் நான் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எக்காரணத்தை கொண்டும் இந்த 1 சப்ஜெக்ட் மட்டும் எக்ஸாம் எழுதுறது, 2 சப்ஜெக்ட்ஸ் மட்டும் எழுதுறது, 3 சப்ஜெக்ட்ஸ் மட்டும் எழுதுறது அதெல்லாம் வேண்டாம். சரிங்களா, எக்ஸாம் ரைட் பண்ணுறீங்கன்னா 1 குரூப்னா குரூப் ஃபுல்லாக ரைட் பண்ணுங்கள். சும்மா 1 சப்ஜெக்ட் மட்டும் ட்ரை பண்ணுறேன்றது, 2 சப்ஜெக்ட் மட்டும் ட்ரை பண்ணுறது அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி பண்ணுறனால எப்படியும் அது உங்களுக்கு ஒரு அட்டெம்ப்ட் தான். அதனால் அந்த அட்டெம்ப்ட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணி 4 சப்ஜெக்ட்ஸ் எப்பயும் போல் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுங்கள். சும்மா ஜஸ்ட் லைக்னு சொல்லிட்டு 3 சப்ஜெக்ட்ஸ் ரைட் பண்ணுறது, 2 சப்ஜெக்ட்ஸ் பண்ணுறது அது பண்ணாதீங்க. அது பண்ணுறது அட்வான்டேஜாக டிஸ்அட்வான்டேஜ்னா சில இடத்துல அது டிஸ்அட்வான்டேஜாக தான் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா, அதனால் சொல்கிறேன். இப்போ இந்த பிளான்னு சொல்கிறோம் இல்லையா, சப்ஜெக்ட்ஸ் காம்போ மாதிரி வச்சுருங்க. நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுவீங்க, சிலர் அகாடமி போவீங்க, எப்படின்னா வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் குரூப் 1 பண்ணுறதா இருந்துச்சுன்னா உங்களுக்கான பிளான் அப்படிங்கும் போது ஒன்றே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க தெரியுமா, காஸ்ட் அக்கௌண்டிங்கையும் லாவையும் எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு காஸ்ட் அக்கௌண்டிங் ஒரு தியரி ஒரு ப்ராப்ளம் பேப்பர், காஸ்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்டையும் லாவையும் கம்ப்ளீட்டாக. அப்போ உங்கள் டார்கெட் எப்படி இருக்கும் தெரியுமா? அதாவது இப்போ February இருக்குது, Februaryலேருந்து March 31க்குள்ளே கம்பல்சரி காஸ்ட்டு லா கம்ப்ளீட்டாக ப்ரிப்பரேஷன் பண்ணி முடிச்சிருக்கணும்ப்பா. அதான் காம்போன்னு சொல்கிறேன். 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது.
ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பிப்ரவரி மார்ச் அந்த 2 மந்த்ஸுக்குள்ளே 2 சப்ஜெக்டை கம்ப்ளீட்டாக முடிச்சே ஆகணும். அதுக்குள்ளேயே முடிச்சிடலாம். முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு முன்னாடி முடிக்க ட்ரை பண்ணுங்க. மார்ச் 31க்கு முன்னாடி மார்ச் 20 அந்த மாதிரி முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது பாசிபிளா அப்படின்னா கண்டிப்பாக பாசிபிள் தான். ஆனால் டெய்லி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும். இந்த இவ்வளோ ஹவர்ஸ் அவ்வளோ ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் 1 ஹவர் அதெல்லாம் டசன்ட் மேட்டருங்க. எஃபெக்டிவாக படிக்கணும், அவ்வளோதான். இந்த 6 ஹவர்ஸ் படித்தா முடிச்சிடலாம், 1 ஹவர் படித்தா ஏன் 1 ஹவரில் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணால் முடித்தவங்களும் இருக்காங்க, 6 ஹவர்ஸ் படித்து ப்ரிப்பரேஷன் பண்ணி முடித்தவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ப்ரிப்பரேஷனை பேஸ் பண்ணி தான், சரிங்களா? ஹவர்ஸ்லாம் வந்து இங்கே வந்து பெருசாக நீங்கள் திங்கே பண்ணாதீங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம டார்கெட் பிப்ரவரி 1லேருந்து மார்ச் 20க்குள்ளே எப்படியாவது நல்லா கிளியராக காஸ்ட் அக்கௌண்டிங் லாவையும் முடிச்சாகணும். அதுதான் நம்ம டார்கெட்டு. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? அக்கௌண்ட்ஸ். அதுக்கப்புறம் மார்ச் 20லேருந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் சைடு பை எடுத்துருங்க, சரிங்களா? ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸும் தென் அந்த சைடு டேக்ஸ். ஸோ ரெண்டுமே காம்போ மாதிரி வச்சுக்கோங்க. ரெண்டுமேனா பெர் டேக்கு 2 சப்ஜெக்ட் சொல்கிறீங்களாண்ணா, நீங்கள் அப்படி வச்சாலும் சரி தான். பெர் டேக்கு 2 சப்ஜெக்ட்ஸ் எழுதி எடுத்து நீங்கள் பெர் டேக்கு 2 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் ஓகே தான். இல்லை எனக்கு அது கம்ஃபர்டபுள் இல்லை ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெய்லி ஒன்று சப்ஜெக்ட்ஸ் வந்து, அதாவது டெய்லி அக்கௌண்ட்ஸ்னால் அக்கௌண்ட்ஸ் மட்டும் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் டேக்ஸ் பார்த்துக்கிறேன் அப்படி சொன்னாலும் ஓகே தான். இல்லைனா 1 வீக் அக்கௌண்ட்ஸு நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் டேக்ஸ் அப்படின்னு காம்போ வைஸ் போட்டாலும் ஓகே தான், உங்கள் விஷ் தான், சரிங்களா? எப்பயுமே வந்து 4 சப்ஜெக்ட்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு வைக்காமல் இப்படி பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்கிறேன். அதுக்கு தான் காம்போன்னு சொல்கிறது. அந்த காம்போங்கிறது டெய்லி 2 சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிக்க முடியும். தென் இல்லைனா ஒரு 1 வீக் இந்த சப்ஜெக்ட், இன்னொரு 1 வீக் அந்த சப்ஜெக்ட்ஸ் அப்படி மாற்றி நம்ம பண்ணலாம். அது உங்கள் விஷ். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே, லாஸ்ட்டாக ஜிஎஸ்டி ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக எப்பயுமே வந்து ஒரு மே 25க்குள்ளே எல்லா ப்ரிப்பரேஷனும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 1 வேர்ட் ரிவிஷன் அந்த மாதிரி வச்சுக்கணும், சரிங்களா? ஏன்னா பிப்ரவரி 1 ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படிங்கும் போது இதுதான் நம்மளோட ஆர்டர். காஸ்ட் லா ஃபஸ்ட்டு முடிச்சிடணும், அதுக்கப்புறம் அக்கௌண்டிங் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் டேக்ஸ் முடிச்சிடணும், லாஸ்ட்டாக ஜிஎஸ்டிங்கிறத வச்சுக்கோங்க. இந்த ஆர்டர் பெட்டராக இருக்குமானா ரொம்ப பெட்டராக இருக்கும். இப்போ நீங்கள் ஜிஎஸ்டி ஃபஸ்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ப்ரொவிஷன்ஸ் நிறையா இருக்கு இல்லையா, நீங்கள் அடிக்கடி அதை கீப் இன் டச் அப்படியே வச்சுக்கிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதே நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பெட்டருங்கிறது என்னோட பர்சனல் சஜஷன் எப்பயுமே. அதனால் ஜிஎஸ்டி வந்து லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. சரி, இப்போ பிளான் எல்லாம் நான் சொல்கிறேன், ஓகே. இப்போ இதெல்லாம் சொல்கிறேன்ல, இந்த இதில் பண்ணுங்கள், இந்த சப்ஜெக்ட் காம்போ அப்படிலாம் நான் சொல்கிறேன். அகாடமி போகிற ஸ்டூடெண்ட்ஸ் பெர் டேக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸ் எனக்கு கிளாஸ் இருக்கிறாங்க ப்ரோ, நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா, அப்போது நீங்கள் அவங்க சொல்கிறது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா அந்த லெவல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி எல்லா சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளுங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஆனால் என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் பிப்ரவரி 1 காஸ்ட் அக்கௌண்டிங் லா, இப்போ இந்த 2 சப்ஜெக்ட்ஸ் காம்போ வச்சு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். எல்லா சப்ஜெக்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பண்ணாமல் 2 சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். சரி, இப்போது டெய்லி வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களே, எப்படி பண்ணுறது? இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க, காம்போ பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க, அடுத்து எப்படி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது? யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள், காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டடி பிளான் மணி அண்ட் சிமே சர்ச் பண்ணால் பிளான் வரும். அந்த பிளானை வச்சு பாருங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கிறதுன்னு, ஓகேங்களா? எந்த சாப்டரை ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கிறதுன்னு. 1 வேர்டெல்லாம் இப்போவெல்லாம் பண்ண வேண்டாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு தியரிட்டிக்கலாக ஒரு சாப்டரை ஃபஸ்ட்டு கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், ஓகே? அந்த டெப்த்தாக அது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இருக்குது பாருங்களேன், இந்த இதிலெல்லாம் பாருங்கள், சிஎம்ஏ இன்டர்மீடியட் மாடல் கொஷின் பேப்பர் பேட்டர்ன் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த பேட்டர்ன் எல்லாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிங்க, கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பார்க்காம எப்போயுமே பண்ணக்கூடாது, நல்லா பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டீங்க, புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாளையிலேருந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக காஸ்ட் அக்கௌண்டிங்கோட பிளானையும் லாவோட பிளானையும் ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு நோட் எதுவும் தேவைப்படுச்சு, ரன்னிங் நோட்ஸ் எடுக்கணும்னா நீங்கள் அது பக்கத்தில் வந்து நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க, ஓகே? அவ்வளோதான். இதெல்லாம் ஓகே. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பேப்பர் பேட்டர்னை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கணும். இந்த இருக்குது கொஷின் பேப்பரில் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு சாப்டருக்கும், அதாவது ஜென்ரலாக வந்து நான் ஒன்று சொல்கிறேன், டிசம்பர் 2018 CMA Inter question paper, December 2019 question paper, then December 2024 question paper, June 2019 question paper, June 2024 question paper. இந்த 5 attempt question paper கம்பல்சரி நீங்கள் பார்த்தே ஆகணும், சரிங்களா? பேப்பர் பேட்டர்னுங்கிறது இந்த மேலே இப்போ ஷோ ஆகுதுல்ல, இதுதான் பேப்பர் பேட்டர்ன் உங்கள் ஜூன் டேர்முக்கு. இப்போ நான் கீழே காமிச்சிருக்கேன், டைப் பண்ணியிருக்கேன் இந்த 5 கொஷின் பேப்பர். அது எதுக்காக? அது பேப்பர் பேட்டர்னா, அது பேப்பர் பேட்டர்னுக்காக நான் சொல்லலாம். அது எதுக்காக சொன்னேன்னா, சம் எக்ஸாமில் வந்து எந்தெந்த சாப்டர்ஸ்லேருந்து வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, ஓகே, எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, கொஷின் வித் ஆன்சரோட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குல்ல, அது நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஸ்டின் வித் ஆன்சர் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து பெட்டராக இருக்கும்ல,
அவ்வளோதான். அப்போ ஒர்க் அவுட் பண்ணுறதுக்குலாம் டைம் இருக்குங்களா அதில ப்ரோ? இருக்கிறதுல நீங்க மார்ச் 20க்குள்ள முடிக்கணும்னா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். கரெக்ட்டு தானே? அப்படி ஒரு கொஸ்டின் நீங்க கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன்னா, பாருங்கன்னு தான் நான் சொன்னேன். ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்றதுக்கு டைம் இல்லன்னா, அட்லீஸ்ட் வந்து எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நம்ம இத பார்த்துக்கணும்ல. ஒரு கிளான்ஸ் விட்டுறணும்ப்பா. இதனால என்ன யூஸ் ப்ரோ? அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ இதெல்லாம் பார்க்கறனால வேஸ்ட் ப்ரோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நான் சொல்றேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல். இப்பவும் சொல்றேன், நீங்க இத பார்க்காம போனீங்க அப்புட்ன்னா, எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம், கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்ததுக்கப்புறம், மேபி ஏதாவது ஒரு இடத்துல நீங்க ஃபீல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. லாஸ்ட் அட்டெம்ப்ட்ல நெறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா, இந்த அட்டெம்ப்ட் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடா வர்றதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கு. அதுக்காக தான் நம்ம சொல்றோம். வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே. உங்களோட டைம்ங்கிறது ஆல்ரெடி புக்லயே நீங்க பிரிப்பரேஷன் பண்றீங்க. அதுக்கே டைம் இல்ல ப்ரோ அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்போ இதில போய் எங்க இத போய் பார்க்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இத ஒர்க் அவுட் பண்றதுக்கு டைம் இல்லனாலும் பரவாயில்லங்க. ஒர்க் அவுட் பண்றதுக்கு யாருக்கும் டைம் இருக்காது. எல்லாம் காலேஜ், ஒர்க் அப்படின்னு போகும்போது டைம் இருக்காது. அப்ப அட்லீஸ்ட் என்ன பண்ணுங்க, சும்மா பாருங்க. என்ன கொஸ்டின் குடுத்துருக்காங்க. அத எப்படி ஆன்ஸர் பண்ணிக்கலாம். சும்மா பார்க்க மட்டுமா செய்யுங்க. ஒரு 2 ஹவர்ஸ் டைம் எடுத்து ஒரு கொஸ்டின் பேப்பர் பாருங்க. தப்பு இல்லல்ல. கரெக்ட் தானே. 2 ஹவர்ஸ்ல முடிஞ்சு போச்சா? நீங்க ஒர்க் அவுட் பண்ணா தான் ரொம்ப டைம் எடுக்கும். ஓகே. அப்படி பண்ணுங்க. அவ்வளோதான் சிம்பிள். நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் பிளஸ் இந்த 5 கொஸ்டின் பேப்பர் இத தாண்டி நீங்க வேற எதுவும் அடிஷனலா பார்க்க வேண்டிய நெசசரியே கிடையாது. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே சொல்றேன். பேப்பர் பேட்டர்ன் வரும்போது, இப்ப நான் மேல ஒரு பின் மெசேஜ் பண்ணல, கிளிக் பண்ணல. இந்த லிங்க் இருக்கு பார்த்தீங்களா மேல, அதுதான் அத பார்க்கணும். இந்த 5 கொஸ்டின் பேப்பர் டெலிகிராம் குரூப்லயே இருக்குது. பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. என்னங்கிறத பார்த்துட்டு. ஓகே. தட்ஸ் ஆல். இந்த வீடியோ பார்த்துட்டீங்க. நாளைக்கு காஸ்ட் அக்கவுண்டிங்க்கு லாக் ஆன ஸ்டடி பிளானர் வீடியோவும் பார்த்துட்டு போறீங்க யூடியூப்ல. நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் என்ன, சைட் பை சைட் பக்கத்துல ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரா வந்து லேப்டாப் வச்சிருந்தீங்கன்னா ஃபோல்டர் வச்சு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. மொபைல் ஃபோன் வச்சுன்னா கூகுள்ல சர்ச் பண்ணி அப்படியே வந்து தனியா வச்சுக்கோங்க. அந்தந்த டைம்ல அவ்வளோதான். சரிங்களா? ஓகே. இதுதான் பிளான்ப்பா. இந்தந்த இது அதாவது குரூப் 1க்கான பிளானு. உங்க எம்சிக்யூ இதெல்லாம் லாஸ்ட்டா பாருங்க. எம்சிக்யூவெல்லாம் லாஸ்ட்டா பாருங்க. எம்சிக்யூ வந்து லாஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு மே 20க்கு மேல கூட நம்ம பார்க்கலாம். இப்பவே பார்க்கணுங்கிற நெசசரி கிடையாது. இப்ப பார்த்தாலும் நீங்க அப்பயும் பார்க்கணும். இப்ப பார்க்க வேண்டாம். மே 20க்கு மேல பார்க்குறது ரொம்ப பெட்டரா இருக்கும். ஓகே. தென் வேற என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து குரூப் 2 அதுக்கான ஸ்டடி பிளான். குரூப் 2ல ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிருங்க தெரியுமா? கார்ப்பரேட் அக்கவுண்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க. ஏன்னா அது ஒரு எக்ஸம்ஷன் சப்ஜெக்ட். ஓகே. கார்ப்பரேட் அக்கவுண்டிங்க்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டு அடுத்து ஆடிட். ஃபர்ஸ்ட் கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட் 2மே காம்போ மாரி வச்சுக்கிறீங்களா? இப்போ 3 டேஸ் கார்ப்பரேட் அக்கவுண்டிங் படிச்சீங்கன்னா, நெக்ஸ்ட் ஒரு 3 டேஸ் வந்து வேணா ஆடிட் பார்க்கலாம். அப்போ அந்த 1 சப்ஜெக்ட் கம்ப்ளீட்டா முடிஞ்சிரும். அடுத்து வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட். அது தனியாவே பாருங்க. எந்த காம்போ வேண்டாம். ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட் தனியா ஒரு 35 டேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 டேக்கு நீங்க 2 to 3 ஹவர்ஸ் பிரிப்பரேஷன் பண்ணீங்கன்னா, 2 to 3 ஹவர்ஸ் கரெக்ட்டா இருக்கும் பிரிப்பரேஷன் பண்றதுக்கு. அது ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட் முடிஞ்சோனே மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங். அப்போ பிப்ரவரி மந்த் வந்து ஃபுல்லா கார்ப்பரேட் வச்சுக்கோங்க. மார்ச் மந்த் வேணா இது கார்ப்பரேட் அக்கவுண்டிங், ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட், 3 சப்ஜெக்ட் வந்து மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங், லாஸ்ட்டா ஓஎம்எஸ்எம். இது வந்து காம்போ அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படாது. இந்த மாரி வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். காம்போ இல்லாம நீங்க பண்றது. இது தனித்தனியா கூட நீங்க என்ன பண்ண முடியும்னா, ப்ரிப்பரேஷன் பண்றது உங்களுக்கு கரெக்ட்டாவும் இருக்கும். சரிங்களா? இங்க காம்போ நான் சொல்லவே இல்லல்ல. ஏன்னா தனியா பண்றதுக்கே கரெக்ட்டா இருக்கும் உங்களுக்கு. ஒர்க் அவுட் பண்றதுக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். பார்த்துக்கலாம். இல்ல காம்போ அப்புட்ன்னா கார்ப்பரேட், ஃபினான்ஷியல் அந்த மாரி அது உங்க விஷ். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இந்த ஆர்டர்ல பண்ணோம்னா கரெக்ட்டா இருக்கும். உங்களுக்கும் அதேதான். பக்கத்துல வந்து எல்லாத்துக்கும் கொஸ்டின் பேப்பர் வந்து பிரிண்ட் அவுட் போடணும் அப்படிலாம் நான் எதுவுமே சொல்லல. பிடிஎஃப் அப்படிங்கிறது நமக்கு இங்க எல்லாமே இருக்கு. அத அப்படியே ஜஸ்ட் பக்கத்துல வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அத மட்டும் தான் நீங்க பண்ண போறீங்க. சரிங்களா? இன்னும் வந்து உங்களுக்கோட டவுட்ஸ் நெறையா இருக்கும் எல்லாத்துக்கும். அதோட வீடியோஸ்லாம் ஒன் பை ஒன்னா வரும். இப்போ மெயினா கேட்டது வந்து சப்ஜெக்ட் காம்போ மாரி சொல்லுங்க ப்ரோ. டெய்லி நாங்க என்னலாம் பண்ணணுங்கிறத சொல்லுங்கன்னு தான் சொன்னீங்க. எம்சிக்யூவா லாஸ்ட்டா படிங்கன்னு நான் சொல்ட்டேன். தென் அதே மாரி எந்த ஒரு சப்ஜெக்ட் ப்ரிப்பரேஷன் பண்றதா இருந்தாலும் நம்ம சப்ஜெக்ட்டோட பிளான பார்த்துருங்க. ஏன் பிளான பார்க்க சொல்றேன்னா, எந்த சாப்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட பிளான். அது வீடியோல நான் சொல்லியிருப்பேன். அந்த பிளான ஃபர்ஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். அதே ஆர்டர்ல வந்து நீங்க என்ன பண்ணீங்க? படிக்கணும். அத ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஓகேங்களா? இவ்வளோதான். இத ஃபர்ஸ்ட் நல்லா வச்சுக்கோ. அந்த ஆர்டர்ல ப்ரிப்பரேஷன் பக்காவா பண்றீங்க. ஓகே. அவ்வளோதான். கொஸ்டின் ஆன்சர் கூட நீங்க லாஸ்ட் பண்ணா கூட பண்ணிக்கலாம். தியரிட்டிக்கலா புரிஞ்சுட்டு சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் மெயினு. அதே மாரி ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு சாப்டர் முடிக்கிறீங்கன்னா, இந்த 5 கொஸ்டின் பேப்பரே பக்கத்துல வச்சு பார்க்கலாம். இந்த சாப்டர்லேருந்து எந்த மாரி மாடல் சம்ஸ் கேட்டிருக்காங்க, அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். சும்மா வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் ஏனோ தானோன்னு பார்த்தோன்னு பார்க்கக்கூடாது. இப்படி பண்ணி பாருங்க. உங்களுக்கு நீங்க நெனச்ச மார்க் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா. எப்பயுமே பிரிப்பரேஷன் இப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஒரு சாப்டரோட எஃபெக்ட் என்னங்கிறது உங்களுக்கு புரிய வரும். இதுக்கு இவ்வளோ வெயிட்டேஜா என்னங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும். அது சாப்டர் முடிச்சதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். இல்லன்னா சாப்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட ஒரு அனலைஸ் பண்ணலாம். ஒரு ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த 5 கொஸ்டின் பேப்பர ரெஃபர் பண்ணலாம். ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் வந்து எந்த மாரி கேட்குறாங்க அப்படிங்கிறத அந்த 5 கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம்.
ஓகே, சரி நல்லா வச்சுக்கோங்க. இந்த டெலிகிராம் குரூப்போட லிங்க் நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துறேன். இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்பில் எல்லா நோட்ஸ் இருக்குது. இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் குரூப்பில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு பின் மெசேஜாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றா நான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஒவ்வொரு இதுக்கு இருக்குங்க பாருங்கள். சப்ஜெக்ட் வைஸ் பாருங்கள். பேப்பர் 7 எல்லாத்துக்குமே பாருங்கள். பாஸ்ட் ரிவிஷன் பேப்பர்னு சொல்லி மென்ஷன் பண்ணியே இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் நல்லா வந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம். எல்லாத்துக்குமே இங்கே இருக்குது. எல்லாருக்கும் கிடைக்கும். குரூப் 1 குரூப் 2 ரெண்டுக்குமே சேர்த்தே சொல்கிறேன். ஓகேங்களா? போத் குரூப்னு வரும்போது ப்ரிப்பரேஷன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறேன். சப்ஜெக்ட் காம்போ குரூப் 1 2 சப்ஜெக்ட்டு முடிச்சிருங்க. அடுத்து குரூப் 2 2 சப்ஜெக்ட்ஸ் வச்சுக்கோங்க. இப்படி 2 2 அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் லெவலாக கொண்டு போங்க. குரூப் 1 ஃபுல்லாக முடிச்சுட்டு குரூப் 2 கம்ப்ளீட்டாக பெண்டிங் அந்த மாதிரி கொண்டு போகாதீங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். இது வந்து இன்டருக்கு. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஃபவுண்டேஷனுங்கிறது அப்கமிங்கில் ஒன்று ஒன்றா வந்து வீடியோஸ் வரும். பட் அகெயின் எனக்கு ஸோ மெனி மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருக்குப்பா இது ரிலேட்டடாக. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லா வீடியோவும் வரும். சரிங்களா? ஓல்டு வீடியோ வந்தாலும் பரவாயில்லன்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அப்டேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, டெய்லி வீடியோ போகணும்ல, பார்க்கலாம். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட்.